நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்விலே பேசுகிறார். தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான். அவரே பேசுனது. அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் கொடுங்கல, அதே ஒன்னும் ஒழிக்கல. திராவிடம் என்பதே ஒன்னும். அப்ப திராவிடம் என்னது என்ன பண்ணுது? அது எண்ணெய் ஊற்றி நல்லா எரியும். மேல் மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டுல இன்னும் மேல் பாதி மங்கலத்துல கோயிலுக்குள்ள நுழைய முடியல. கேளு, நான் உன்னை காதலிக்கிறேன். அது கேளு. சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்கு. அந்த மாற்று கோட்பாடுதான். வேற வழி கிடையாது, இங்க வழியே கிடையாது. இன்னரும் தம்பி தங்கையிலே உங்களிடத்தில் கேட்கிறேன். பறையருக்கு கட்சி இருக்குது, நாடாருக்கு கட்சி இருக்குது, கோணாருக்கு கட்சி இருக்குது, உடையாருக்கு கட்சி இருக்குது, தேவருக்கு கட்சி இருக்குது, தேவேந்திரருக்கு கட்சி இருக்குது, கவுண்டருக்கு கட்சி இருக்குது, வன்னியருக்கு கட்சி இருக்குது, முதலியாருக்கு கட்சி இருக்குது, பிள்ளைக்கு கட்சி இருக்குது. கட்சி இல்லாத சாதி இல்ல, சாதி இல்ல கட்சி. எல்லா கட்சிக்கும் இருக்குது, மதத்துக்கு இருக்குது. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா? ஒரு அரசியல் இருக்கா? ஒரு ஆள் இருக்கானா? இருக்கானா? சொல், இருக்கானா? நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில், இந்த நாட்டில் இருக்க அரசியல் கட்சியில் ஏதாவது வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுவான். எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான். டேய், ஒரு தமிழன் சொல்றா. வெள்ளைக்காரனை வாழும் வேலு வைத்து விரக்கடித்த மரவன் கூலித்தவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானா? போடுவானா? போட்டிருக்கானா? தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியிடுறான். மாதர்குலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீர பெருமாட்டி வேலு நாச்சியார். ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றில். கூலித்தேவன், மருதுபாண்டி, அழகு முத்துக்கோன், தீரன் சின்னமலை, நம் பாட்டனெல்லாம் போரிட்டு மாண்டார்கள். ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தினம் பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இந்திய போராட்ட வரலாற்றிலே, இந்த பெருநிலத்திலே, துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான். எல்லாரும் தோற்றாங்க. அவளுக்கு எல்லாரும் மாலை போட்டு பார்த்திருக்கா? அவளுக்கு சிவகங்கை அரண்மனை கிட்ட மரப்பச்சரிண்டி பொம்மை இருக்காது, வேற எங்கேயாவது சில பார்த்திருக்கா? கூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயாவது பார்த்திருக்கா? வேற யாருக்கு சொல்லு? பெருந்தலைவர் காமராஜனும் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவாங்கடா. தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் தாத்தன்களுக்கு போடுவாங்கடா. செக்கை இழுத்த மரம் ஒருத்தருங்கடா நம்ம பாட்டு. பணக்காரன்டா, பிறப்பால் பணக்காரன், சொத்தமிட்டை விட்டு நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு எல்லா சாதிகாரன மாலை போட்டு வணங்கி பாத்திருக்கா? பாத்திருக்கியா? பாத்திருக்க? நீ பாத்திருக்க? கோவியா ஆனால் அம்பேத்கர் வச்சு ஹரிவாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்க? நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்க? பாத்திருக்கியா? நீ பெரும்பிடுகு முத்திரைன்னு நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா, சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன். எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்காடா? அதான்டா இங்க இருக்கிறான். பெரும்பிடுகா முத்தரையில் 2 பேரும் போய் மாலை போட வாண்டா. தீரன் சின்னமலையா கவுண்டர்ல 2 பேரும். முத்துராமலிங்க தவிர அந்த மருது வண்டியா அது கண்டுக்கிறது இல்லை. வேலுநாச்சியாரா சுத்தமா இல்லை. காமராஜரா நாடார்ல 4 பேர் போகண்டா, அதுவும் போனா போவான்ல.
யாருடைய வேலை? திராவிடன்.